ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட் 2026க்கு என்னவா இருக்க போகுதுன்றதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். ஓப்பனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் தான் ஆடுவார். இவரும் ஆயுஷ் மாத்ரேவும் ஓப்பனிங் ஆடுவாங்க. இவர் ஓப்பனிங்காக ஒன் டவுனான்னு வந்து சிஎஸ்கே யோசிப்பாங்க. இப்போ இவர் வேறு மேட்ச்சை சொதப்பிகிட்ருக்காரு. அதனால் மேட்ச் ஷாட்டுக்கு கூட ஓப்பனிங் தரல. ஓப்பனிங் ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு நிறையா இருக்குது. ருத்ராஜ் கூட ஓப்பனிங் பண்ணுற ஸ்டெபிலிட்டி கொண்டவர். ஆயுஷ் மாத்ரே ஆனால் கண்டிப்பாக ஓப்பனிங் மட்டும்தான் ஆடுவார். அதனால் அவர் ஓப்பனிங் மட்டும்தான் ஆட வைக்க முடியும். அதனால் சஞ்சு சாம்சன் ப்ளஸ் ஆயுஷ் மாத்ரே ப்ளஸ் இன்னொருத்தர் அந்த ப்ளேஸில் யார் ஆடுவாருன்றது தான் சிஎஸ்கே யோசிப்பாங்க. சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி கொடுத்துட்டாருன்னா அவரே ஆடுவார். அடுத்தது ஆயுஷ் மாத்ரே இவர் கண்டிப்பாக ஓப்பனிங் தான் ஆடுவார். யங் டேலண்ட், 18 வயசு தான் ஆகுது. இவர் ஒரு சிறு பாலகன். இவர் பயங்கரமான ஆட்டம் ஆடுவார். இவர் இப்போது கரண்ட்டாக கொஞ்சம் ஃபார்ம் அவுட் மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அடித்தார். இவர் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் ஆடுவார். ஒன் டவுனில் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். இவர் எங்கே சான்ஸ் கொடுத்தாலும் ஆடுவார். எந்த பொசிஷன் வேணால் இறக்கி விடலாம். இவர் நீங்கள் ஒன் டவுன் ஆட சொன்னீங்கன்னா ஆடுவார், ஓப்பனிங் ஆட சொன்னீங்கன்னா ஆடுவார், 2 டவுன் ஆட சொன்னீங்கன்னா ஆடுவார், ஃபினிஷிங் பண்ண சொன்னீங்கன்னாலும் பண்ணுவார். எல்லா எபிலிட்டியும் உடையவர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். இவர் வந்து எப்படின்னா கேஎல் ராகுல் மாதிரி எல்லா பொசிஷனும் ஆடுவார். இவர் பயங்கரமான யங் டேலண்டட் பர்சன். இவர் சிஎஸ்கே நல்ல வேலை பிடிச்சாங்க. பயங்கரமான பிளேயர் இவர். நம்ம 2 டவுனில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் 4th பிளேஸில். டெவால் பிரேவிஸ் வந்து 6 சும்மா வெறியாக அடித்து குட்டி ஏபிடின்னு தான் ஒரு குட்டி ஏபிடின்னு ப்ரூவ் பண்ணுவார். பயங்கரமாக ஆடுவார். இவர் தான் சிஎஸ்கேக்கு 2 டவுன் ஆடுவார். 5th பிளேஸில் வந்து உர்வில் பட்டேல். போன வருஷம் ஃபஸ்ட்டு டெபியூ மேட்ச்லேயே பயங்கரமாக அடித்தார். இவர் சிஎஸ்கேக்கு ஒரு பிக் ஹிட்டர், பயங்கரமான ஹிட்டர். இவரும் தூபேவும் சேர்ந்து பவர்ஃபுல் பிளேவாக மாற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற அடியில் சிஎஸ்கே பிக் டோட்டல்ஸ்லாம் சேஸ் பண்ணலாம் ஈஸியாக. பிக் டோட்டல்ஸ் அவங்களும் கொடுக்கலாம் ஆப்போனன்ட் டீமுக்கு. அதுதான் தூபே தான் நம்பர் 6 தூபே தான். கண்டிப்பாக தூபே வந்து நம்பர் 6ல் வந்து ஸ்பின்னரை துவம்சம் பண்ணிடுவார். இவர் தான் ஆறுச்சாமி சிவம் தூபேங்க. எல்லா ஸ்பின்னு போட்டாலே போதும், பால்லாம் ஸ்டேடியத்தை விட்டு வெளில தான் போகும். நம்பர் 7th பிளேஸில் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் MS தோனி, மகேந்திர சிங் தோனி. இந்த மனுஷனுக்கு வார்த்தையே இல்லை. த மேன், த மித், த லெஜண்ட்னு சொல்லலாம். அந்த அளவான பிளேயர் இவர். இவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு புக்கே எழுதலாம். இவரை பற்றி சொல்லணுன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். இவர் ஒரு கோட்டுங்க. இவர் ஒரு லெஜண்ட், அவள் தான். இவரை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ பெரிய பிளேயர் இவர். 7th பிளேஸில் இவர் வந்து ஆடுவார். 8th பிளேஸில் பிரசாந்த் வீர் 14.20 கோடிக்கு எடுத்தாங்க சிஎஸ்கே. அன்கேப்டு பிளேஸில் பெரிய பை இவர் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து யார், இன்னொருத்தர் பேர் என்னங்க ஒரே நிமிஷம், இன்னொருத்தர் பேர் என்னன்னு பிரசாந்த் வீர் அப்புறம் கார்த்திக் சர்மா. அவங்க 2 பேர் எடுத்தாங்க சிஎஸ்கே. இவர் வந்து ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. பட் ஜடேஜா அளவு யாராலையும் ஆட முடியாது. இவர் ஆடுவாரான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணு. 9th பிளேஸில் நூர் அகமத். போன வருஷம் சிஎஸ்கேக்காக வெறிய போட்டுட்டு இருந்தார். சூப்பராக போட்டார். ஒரு யங் டேலண்ட், சூப்பராக போடுறாரு. நல்லா ஸ்பின்னு சும்மா மிஸ்டீஸாக போடுறாரு. இவர் சிஎஸ்கேக்கு ஒரு குட் பிளேயருங்க. நம்பர் 10ல் வந்து கலீல் அகமத். போன வருஷம் சூப்பரான சீசனாக இவருக்கு அமைஞ்சது. நல்லா போட்டார், பவுலிங்லாம் சூப்பராக போட்டார். அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்கினாலும் நல்லா அதெல்லாம் சமாளித்து நல்ல பவுலிங் வெளிப்படுத்திட்டார். நம்பர் 11th பிளேஸில் நேத்தன் அலிஸ், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். இவர் T20யில் அற்புதமாக போட்டுட்ருக்காரு. இவர் சிஎஸ்கே எடுத்தது ஒரு நல்ல சாய்ஸ். நல்லா இருப்பார் இவர் சிஎஸ்கேக்கு பவுலிங் போடும்போது. இவர் இல்லைனா மேட் ஹென்ரி கூட சிஎஸ்கே நம்பர் 11க்கு ட்ரை பண்ணலாம். இவருக்கு இப்போ இன்ஜுரின்னு சொன்னாங்க, தெரில இவருக்கு இன்ஜுரியான்னு. ஆனால் ஐபிஎல்குள்ளே அந்த இன்ஜுரியெலாம் ரெக்கவர் ஆகிடுவாருங்க. இம்பேக்ட் பிளேயராக அக்கீல் ஹுசைனே கண்டிப்பாக சிஎஸ்கே இம்பேக்ட் பிளேயராக ஆட வச்சா நல்லாயிருக்கும். இவருக்கு பேட்டிங் பொட்டன்ஷியலும் இருக்குது. அதனால் பிரசாந்த் வீர் அடிக்கலாம், இவரை கூட பேட்டிங்கில் நம்பர் 8ல் இறக்கி விடலாம். ஸோ சிஎஸ்கே 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 ஒரு பர்ஃபெக்டான ஓஜி சிஎஸ்கே ஸ்குவாடை வந்து எடுத்து வச்சுருக்காங்க.
சிஎஸ்கே வழக்கமாக டேடிஸ் ஆர்மி எடுத்திருக்காங்க. இந்த தடவை பேபி வழக்கமாக டேடிஸ் ஆர்மி எடுப்பாங்க. இந்த தடவை பேபிஸ் ஆர்மி எடுத்திருக்காங்க. பார்ப்போம் இந்த வருஷம் இந்த பேபிஸ் ஆர்மி கப் அடிக்குதான்னு. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ. மறக்காமல் ஐஎம் கிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ்.